தாலிபான்கள் சொன்னார்கள் நாங்கள் அமெரிக்காவை சுட்டு வீழ்த்துவோம் உண்டு இல்லை உலகத்திலே இன்றை பாருங்கள் ஐஎஸ்ஐ தாலிபான போகோஹாரம் ஹூவவை அவன் வச்சுக்கிற ஆயுதமா இருக்கு மேட் இன் யூஎஸ்ஏ ஆயுதத்தை வச்சு கொண்டு போய் அமெரிக்காவை நீ வீழ்த்த போறாய். அறிவு போராட்டம், கல்வியும் அறிவும் அந்த சிந்திக்கின்ற முறையிலும் மாற்றம் வந்தாலே ஒழிய என்ன சொல்ற 30 கோடி பேர் எழுத வாசிக்க தெரியாது. ஆப்பிரிக்கா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் 33 மெஜாரிட்டி முஸ்லீம் நாடு இருக்குது. படிப்பறிவு 50% ஆட்களுக்கு இல்லை. உலகத்துல நீங்க பாருங்க, உலகத்துல பொருளாதார வளங்கமாக செறிவா இருக்கிற கண்டம் என்ன தெரியுமா? என்ன? ஆப்பிரிக்கா. 50% தங்கம் இருக்கு. யுரேனியம் அணுவாயுதம் செய்வதற்கான யுரேனியம் 70% எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவில் இருக்குது. கால்நடைகளை மேய்ப்பதற்கான இந்த மேய்ச்சல் தரைகள் எங்க இருக்குது? ஆப்பிரிக்காவில். அடே உனக்கு எல்லாமே இருக்கு. கடலில் வளம் இருக்குது. ப்ளூ இக்கானமி. கால்நடைகள் விவசாய பொருளாதாரம் ஆப்பிரிக்காவை தானே என்ன ஓடுது? நைல் நதி ஓடுது. அந்த நைல் நதியை ஈஜிப்சியனும் சூடானியனும் விவசாயத்துக்கு பயன்படுத்தினான். இன்னும் பயன்படுத்தலே. அப்ப ஏன் இதெல்லாம் ஏன் நடக்கல என்று நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் சொல்வேன், அறிவீனம், கல்வி அறிவீனம். அந்த கல்வி அறிவு துறையில முஸ்லிம்கள் எப்ப அவர்கள் முன்னேறுகிறார்களோ அப்போதான் இந்த முன்னேற்றங்கள் நடக்கும். இல்லை என்றால் இந்த மாதிரியான குழுவாதங்களும் இந்த செக்டேரியன் வயலன்ஸும் இஸ்லாத்தை பற்றி பிள்ளையான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதான் உண்மையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தை 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் எப்படி பிரயோகிக்க போகின்றோம், அதை அக்கமடேட் பண்ண போகிறோம், அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய, பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கின்றது முஸ்லிம்களுக்குள்ளே. அதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய இடைவெளி. இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது.